ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இப்போ ரொம்பவே முக்கியமாக பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, பள்ளி திறப்பதற்கு ஆயத்த பணிகள் துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் முன்னாடியே ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு. இப்போ பெற்றோர்கள் கருத்து கேட்பு நவம்பர் 9 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு ஸ்கூல் ரீஓப்பனாக இல்லையா அப்படிங்கிறது. பட் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனால் அதுக்கப்புறம் இதை பற்றி சொன்னால் பரவாயில்ல. பட் ஆனால் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடியே, கருத்து கேட்புக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கணுமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியாக கிருமி நாசினிகள் அரசாங்கத்திலேருந்து வழங்கப்பட இருக்கிறது. மாணவர்களுக்கு தேவையான வைட்டமின் மாத்திரைகள் எல்லாமே என்ன பண்ணணுமா, ரெடியாக வச்சுருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஆயத்த பணிகள் எல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த கருத்து கேட்பு ஒரு கண் துடைப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லை. இப்போ கருத்து கேட்பில் பார்த்திங்க அப்படின்னா, பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ இந்த பொறுப்பை பெற்றோர்களிடம் கொடுத்துட்டாங்க. அவங்க ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொன்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. பட் இது என்ன அப்படின்னா, 5 நடந்த கூட்டத்தோட முடிவில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதை இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். அதான் 5 அப்படின்னா நேற்று வெளியிட்ட கூட்டம். நேற்று நடந்த கூட்டத்தில் அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவு. ஸோ அதில் மருத்துவர்கள் தயாராக இருக்கணும். பள்ளிக்கு ஒரு மாணவர்களுக்கு ஏற்றவாறு வைட்டமின் மாத்திரைகள், கிருமி நாசினி, தெர்மல் ஸ்கேனர்லாம் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கைட்லைன்ஸு. பட் ஸ்கூல் ரீஓப்பன் 9 தான் முடிவாகும். அதாவது 9 கருத்து கேட்புக்கு அப்புறம் 11 தான் முடிவாகும். 11 அங்கிட்ட ஒரு 4 நாட்களில் ஆலோசனை கூட்டம் வச்சு நம்ம முடிவுகளை வெளியிட முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போயே ஆலோசனை கூட்டம் வச்சு முடிவு வெளியிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியவே இல்லை. ஸோ நம்ம எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கலாம். ஸோ 9 மீட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. கருத்து கேட்பு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட் 11 வரும். ஸோ 11 பொறுத்து தான் நம்மளுக்கு எந்த முடிவுனாலும் மாறப்போகுது. ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.